ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பிஸ்னஸ் மற்றும் மார்க்கெட்டிங், அமேசான் இந்த மாதிரியான பாடல்களை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்க, என்னுடைய சின்ன ஃபேன்சி ஸ்டோர் கடையை ஏற்கனவே எப்படிலாம் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சில வீடியோ தொகுப்புகள் போட்டிருந்தோம். இப்போ இடையில பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருந்துச்சுங்க. அந்த குறைஞ்சிருக்க டயத்தில் தான் நம்ம பல பேர்த்துக்கு பானிபூரி வீடியோஸ் போட சொல்லியிருந்தோம். அதே இதை நம்ம கடையிலையும் செஞ்சு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணி வரலைங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைமிங் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பானிபூரி கடை நம்ம போடுறதுக்கு கிட்டத்தட்ட மதியம் 1 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம நைட்டு 10 மணி வரைக்கும் கடை இருந்தால் தாங்க அதுக்கு உண்டான வேலை இருக்குது. இப்போ ஃபேன்சி ஸ்டோரில் அப்படி கிடையாதுங்க. நம்மளுக்கு எல்லாமே பொருள் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம். கஸ்டமர் கேட்பாங்க, உடனே கொடுத்துருவோம். இது அப்படி இல்லை. இதை ரெடி பண்ணி அதுக்கடுத்து ஒரு கஸ்டமர் வந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்று இந்த பானிபூரியை ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் வியாபாரம் ஓரளவு பரவாயில்ல தான். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பானிபூரிக்குன்னு வந்த கஸ்டமர்ஸ் வந்ததுக்கப்புறம் தாங்க ஏற்கனவே நம்ம கடைக்கு 2-3 வருஷம் ஆச்சு. ஆனால் 3 வருஷம் இருந்தால் கூட அந்தளவு கடையுடைய விளம்பரமும் கிடையாது, மக்களுக்கு தெரியவும் கிடையாது. ஆனால் இந்த பானிபூரியை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கிடச்சிச்சுங்க. ஆனால் அந்த பானிபூரியை வச்சதுக்கப்புறம் தாங்க நம்மளுக்கு ஃபேன்சியோட இது மூமெண்ட்டு ஓரளவு அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம சரி இதில் வியாபாரம் குறைவாக இருக்குங்கிறனால தான் அந்த இதுவே போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபேன்சி நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. உடனே நம்மளால் அந்த பானிபூரியை ரெகுலராக ரன் பண்ண முடியல. ஏன்னா இதையும் ஒன்றா மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்க. இப்போ நம்ம சிங்கிளாக பார்க்குறதுனால முடியல. உடனே பானிபூரியை க்ளோஸ் பண்ணிட்டு அதே இதிலே இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேன்சி ஐட்டத்தை மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதில் எங்களுக்கு என்ன ஒரு நம்ம கற்றுக்கிட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக ஒரு இடத்துல வேறு ஐட்டங்களை நம்ம மாற்றி வைக்க போகும்போது வேறு பீப்புள்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. வரப்போகும்போது நம்மளுடைய கடை விளம்பரம் ஆகிடுது. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த கெமிக்கல் ஐட்டம் வச்சோம் பாருங்கள். இந்த கெமிக்கல் ஐட்டம் வச்சதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு சில கஸ்டமர்கள் வர ஆரம்பித்தாங்க. இப்போ பானிபூரிக்கு வந்த கஸ்டமர், இந்த கெமிக்கலுக்கு வந்த கஸ்டமர், இந்த 2 கஸ்டமர்னாலே நம்மளுடைய ஃபேன்சி ஸ்டோருக்கு ஏற்கனவே இருந்த கஸ்டமர்ஸை விட இப்போ அதிக கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு இடத்துல ஒரு கடையை ஸ்டாண்டர்ட் ஆக்கணும். அதாவது மக்களுக்கு இந்த இடத்துல ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, நீங்கள் அது ஃபேன்சி ஸ்டோர்னு கிடையாது, ஒரு மளிகை கடையாக இருக்கட்டும், அல்லது ஒரு செப்பல் கடையாக இருக்கட்டும், ஒரு எந்த விதமான கடையாக இருக்கட்டும், மக்கள் மனசில் பதிகிற வரைக்கும் அந்த இடத்துல நம்ம ரொம்ப நாள் தாக்கு பிடிச்சி அந்த கடையை எப்படியாவது ரன் பண்ணி கொண்டுட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் அந்த இடத்துல ஓரளவு ஸ்டாண்ட் பண்ணி உட்காந்து சம்பாதிக்க முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சரி நம்மளுக்கு ஒரு வருஷத்தில் சேல்ஸ் இல்லை. இப்போ நம்ம கடை வச்ச ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுனில் கிட்டத்தட்ட 2 லாக்டவுன். இந்த 2 லாக்டவுன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக ஃபேன்சி ஸ்டோர் எல்லாமே அவுட்டுங்க. கிட்டத்தட்ட நம்ம லைனில் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால பல இடங்களில் சர்வே பண்ணல. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பகுதிகளிலே கிட்டத்தட்ட ஒரு 9-10 ஃபேன்சி ஸ்டோர் கடை எடுத்துருக்குறாங்க. ஏன் சொல்லப்போனால் நானும் கூட எடுக்கிற அளவுக்கு ஃபுல் முயற்சியும் பண்ணிட்டேன். ஆனாலும் சரி இந்த ஃபைனலாக ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த பானிபூரி இதையும் கெமிக்கல் ஐட்டத்தையும் நம்ம வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்தோம். சேஞ்ச் பண்ணி பார்த்தது நம்மளுக்கு ஒரு நல்லதாக அமைஞ்சிக்கிடுச்சு. பானிபூரியை வச்சு ஒன்று நம்மளுக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயும் ஒன்றும் இல்லைங்க, வேறு ஒருத்தர் ஒரு ஆளை போட்டு கூட நம்மளால் செய்ய முடியும். செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த பானிபூரி ஒரு நாளைக்கு அசால்ட்டாக 600-700 அந்த மாதிரி ரெகுலராக சேல்ஸ் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஒரு 2 மாதம் போட்டதுக்கு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா சீசன் டைம், இந்த டயத்தெல்லாம் போட்டால் ஒன்றும் நல்லாவே ஓடும். ஆனால் நம்ம இப்போ ஒரு 2 மாதமாக போடலை. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பிஸ்னஸ்ன்றாலே கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தாங்க. அதனால் அந்த நம்ம நினைக்கக்கூடிய அந்த வியாபாரத்தை கொண்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தாங்க ஆகணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய பெரிய மால்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால மக்கள் அதில் அதிகமாக போய் பழகிட்டாங்க. அப்படிங்க போகும்போது மாதத்தில் ஒரு தடவை போனாங்கன்றாலே முடிஞ்சுங்க. ஏகப்பட்ட ஷாப்பிங் அங்கேயே முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஏதாவது 1-2 இல்லாத ஐட்டத்துக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளை தேடி வருவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். பெரிய லெவலில் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது ஓரளவு ரீச் ஆகிடுது. அது எல்லாத்துக்குமே தெரியுது. எங்கெங்கே புதுசாக மால் ஓப்பன் பண்ணாலும் அங்கங்கே பப்ளிக் போகத்தான் செய்கிறாங்க. இந்த சின்ன சின்ன கடைகள் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் டெவலப் ஆகி வர்றதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தோம்னாலே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி கொண்டுட்டு போக முடியும். ஆனால் அதுக்கு உண்டான பல முயற்சிகளை நம்ம எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணி கொண்டு போக முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்க, எப்படிலாம் சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.